திமுகவிற்கு வாக்களித்து மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டோம் என வருந்தும் வகையில் கிறிஸ்தவ மத போதகர் மோகன் சி லாசரஸ் பேசியிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு குற்றம் செய்து கொண்டிருக்கிறாரு. தமிழக அரசு பாவம் செய்து கொண்டிருக்கிறாரு. மக்களை பாவம் செய்ய தூண்டுகிறது என்று ஒரு ஜட்ஜி அவர் தீர்ப்பு கூறியிருக்கிறார். இதுதான் உண்மை. ஒரு கவர்மெண்ட் விசாரணை வியாபாரம் பண்ணி 47% ஆண்களை குடிகாரனாய் மாற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம். இது ஒரு பயங்கரமான பாவம், மக்களுக்கு செய்கிற துரோகம். இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கு இந்த திமுகவுக்கு போட்டு காங்கிரசுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். திமுகவிற்கு வாக்களிப்பது சாத்தானுக்கு வாக்களிப்பது போல் என்று சீமான் சில ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருந்தார். இதனை வைத்துதான் சீமான் கிறிஸ்தவர்களை சாத்தான்கள் என்று பேசியதாக திமுகவினர் பொய் பரப்பி வந்தனர். ஆனால் தற்போது கிறிஸ்தவ மத போதகர்களே திமுகவிற்கு எதிராக பேசத் தொடங்கியுள்ளனர். மேலும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான விதவைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும் டாஸ்மாகை அரசே நடத்துவது மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்றும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர். கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் உடைய வாக்குகளை வைத்துதான் திமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது. குறிப்பாக அதிமுகவானது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதை சுட்டிக்காட்டி திமுகவிற்கு நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை என்றால் பாஜக தமிழ்நாட்டில் புகுந்துவிடும், இதனால் சிறுபான்மையினர் பெரிதும் பாதிக்கப்படுவீர்கள் என்று பூச்சாண்டி காட்டுவது போல் ஒரு தேர்தல் பரப்புரையை உருவாக்கி அதன் மூலம் வாக்குகளை தொடர்ச்சியாக அறுவடை செய்து வந்தனர். சரி, பாஜகவிற்கும் நாம் தமிழருக்கும் தொடர்பு இல்லையே, அவர்கள் கூட்டணியிலும் இல்லையே, அதனால் சீமானுக்கு வாக்கு செலுத்தலாம் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அவர்களிடமும் சென்று சீமான் ஓட்டை பிரித்து விடுவார். அதன் மூலம் அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்துவிடும். எனவே வேறு எந்த அணிக்கும் வாக்களிக்காமல் திமுகவிற்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என மூளை சலவை செய்தது மட்டுமல்லாமல் பாஜகவை காட்டி மிரட்டியும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் திமுகவே தற்பொழுது செய்ய தொடங்கியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுவது முதல் சாதி ஆணவ படுகொலைகள், மத ரீதியிலான மோதல்கள் என அனைத்துமே தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரித்துள்ளது. மேலும் திமுகவில் உள்ள அமைச்சர்களும் சரி, திமுக தலைமையும் சரி, பாஜக அரசோடு மறைமுகமாக தொடர்பில் இருப்பதும் அவ்வப்போது தெரிய வருகிறது. இதையெல்லாம் பார்த்த பின்னர் தமிழ்நாட்டில் வசிக்கும் சிறுபான்மையினரின் எண்ண ஓட்டம் மாறத் தொடங்கியுள்ளது. இனியும் திமுகவை நம்பினால் நமக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த அவர்கள் தற்போது நாம் தமிழர் பக்கம் திரும்ப தொடங்கியுள்ளனர். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சமீபத்தில் கிறிஸ்தவர்களுடன் நேரடி உரையாடலை சீமான் நிகழ்த்தினார். அதில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து கிறிஸ்தவர்களினுடைய நம்பிக்கையை பெற்ற அரசியல் தலைவராகவும் உருவெடுத்துள்ளார். இவையெல்லாம் வாக்குகளாக அடுத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.